ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் லியோனி சாரோட சுவாரஸ்யமான பேச்சை தான் கேட்க போகிறோம். அப்படியே மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயேசுநாதர் மாதிரியே ஒருத்தர் சிலுவையை சுமந்துட்டு வர்றேன். பேங்க் ஆபீசர்ஸ் மாதிரி ஒரு 5 பேர் வந்து யார் யாங்க ஏசுங்கிறது நான் தாங்க. பேங்க்ல ஆட்டுக்குட்டி வாங்குறதுக்கு லோன் போட்டிருந்தீங்க. ஆமாங்க, நான் இல்லைங்க, எங்கள் அப்பா ஜோசப் வாங்கியிருந்தாரு. அவர் இன்னும் அடைக்கல. அந்த லோனை நீ அடைக்கணும். அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க? இன்னும் கட்டலை. உன் தோல்ல இருக்க சிலுவை நல்ல தேக்கு மர சிலுவை மாதிரி இருக்கு. அதை நாங்கள் எடுத்துட்டு போறோம். போய் இதை நாங்கள் அடகு வச்சு உன் லோனை பைசல் பண்ணிருக்கோம்ட்டு பேங்க் ஆபீசர்ஸ் ஏசுனாருடைய சிலுவையை புடிட்டு போறாங்க. அப்ப ஏசுனார நடிச்ச பையன், எனக்கு சிலுவையில் இருந்து விடுதலை தந்தது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். இந்த நாடகம் போட்டதுக்கு 5 நாள் முழங்கால் போட்டிருந்தோம் நாங்க கிரவுண்ட்ல. ஏண்டா வேற நாடகமே உங்களுக்கு கிடைக்கலையா? ஏசுநாதர் போய் பேங்க்ல லோன் வாங்குற மாதிரி நீ ஒரு என்ன? அவரு மனுஷன் தானே சார், வாங்கினாலும் வாங்கியிருப்பாரு. அவர் காலத்துல அவர் எந்த ஸ்கூல்ல படிச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பஞ்சாயத்து ஸ்கூல்ல படிச்சிருப்பாரா, பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருப்பாரா? அவரு ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பாரு. என்னைய மாதிரி தான் இருந்திருப்பாரு. அதனாலதான் சார் இமேஜின் பண்ணி போட்டோம்ட்டு. அதுக்கப்புறம் அந்த நாடகத்தை மிகப்பெரிய பாராட்டி தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல எங்களுக்கு சீல்டு கொடுத்தாங்க. எங்க பேங்கை நீங்க அருமையா விளம்பரம் பண்ணீங்க அப்படின்னு. அது மாதிரி சிறு வயதில் நாம் வாங்குகிற அந்த சிறிய பரிசுகள், பாராட்டுகள் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பையும் மிகப்பெரிய பெருமையும் நமக்கு பெற்றுத்தரும். இன்னைக்கு பாத்தீங்களா, இப்படி ஒரு சீர்வரிசை தாய்மாமன் தன்னுடைய மருமகளுக்கு வயசுக்கு வந்தோம்னு கொண்டு வருவான் சீர்வரிசை. திருமணத்துக்கு தாய்மாமனும் மச்சனும் சீர்வரிசை கொண்டு வருவாங்க. ஆனால் பெற்றோர்கள் பள்ளிக்கு, அந்த பள்ளியினுடைய கலை தேவதை சரஸ்வதிக்கு இன்னைக்கு சீர்வரிசை கொண்டு வந்து கல்வி பணியை வளர்த்திருக்கின்ற பெற்றோர்களுடைய கரங்களுக்கு உண்மையிலேயே என்னுடைய மிகப்பெரிய வணக்கத்தை, நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த சீர்வரிசை, அந்த மிகப்பெரிய டோனர்ஸ் ஒவ்வொருத்தருக்கு இதையும் பார்த்தா, ஒருத்தர் 7.5 ஏக்கர் நிலமும் பள்ளி கட்டிடத்தையும் முழுசா ஒரு பள்ளியையே உருவாக்கி கொடுத்திருக்கிறார் மாவட்டத்தில். அவர்களுடைய கரங்களுக்கெல்லாம் உண்மையிலே தனித்தனியா முத்தம் தர வேண்டும். காரணம், ஒரு சின்ன டியூப் லைட் கோயிலுக்கு வாங்கி கொடுத்தா கூட அதுல 5 இன்சியல் போட்டு குடும்பத்தோட வரலாறையே எழுதி வச்சிருவாங்க. டியூப் லைட் மேல ரோனா, மோனா, ரேனா, ரோனா, ரங்கசாமி மற்றும் ராமசாமி குடும்ப வகையராக்கள் அன்பளிப்பு தந்தது இந்த டியூப் லைட். அம்புட்டே எழுதினா டியூப் லைட்ல வெளிச்சத்தையே காணும். பூரா ரெட் கலர்ல பெயிண்ட் அடிச்சு விட்டா அந்த டியூப் லைட்ல இருந்து எப்படி வெளிச்சம் வர? ஒரு டியூப் லைட் கொடுத்து குடும்பத்து பேரையே எழுதி வைக்கக்கூடிய காலத்துல இவ்வளவு பெரிய நன்கொடைகளை கொடுத்திருக்கக்கூடிய அந்த நன்கொடையாளர்களுக்கு உண்மையிலே பள்ளி கல்வித்துறை, தமிழக முதலமைச்சர் அவர்கள் எல்லோருடைய சார்பாகவும் நன்றி. காரணம், நான் ஸ்கூல்ல ஆசிரியரா வேலைக்கு சேர்ந்த போது பேராசிரியர் அன்பழகன் கல்வி அமைச்சராக இருந்தாரு. அப்பொழுது மாவட்டத்துக்கு பள்ளி சீரமைப்பு மாநாடுன்னு ஒரு மாநாட்டை நடத்தி ஒவ்வொரு அரசு பள்ளியையும் அன்னைக்கு தரம் உயர்த்தினாங்க. குடிசையாகவும் இந்த ஆஸ்பெஸ்டாஸ் சீட்டு போட்டிருந்த அரசு பள்ளிகள் எல்லாம் கான்கிரீட் கட்டடங்களாக மாற்றிய பெருமை பேராசிரியர் அன்பழகன் அவர்களை தான் சாரும். 1ஆம் கிளாஸ்ல அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பாட்டெல்லாம் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க? அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு, 3வது இலையில சோறு போட்டாச்சு, ஈயை கூற ஓட்டு, சோத்துல ஈ மொழிஞ்சா அந்த விரட்டி சாப்பிடு அப்படின்னு நடத்தப்பட்ட பாடம். அதுக்கப்புறம் ஒரு பாட்டு சொல்லி கொடுப்பாங்க, தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுந்த மாவும் கலந்து சுட்ட தோசை, அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, அண்ணனுக்கு 2, பாப்பாவுக்கு 1, ஆக மொத்தம் 10, இன்னும் கேட்டா மொத்து அப்படின்னு பாட்டு. அந்த 10 தோசையும் குடும்பமே தெரிஞ்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாடம் அப்படி நடத்த முடியாது. அப்பாவுக்கு 4, அதான் அம்மாவுக்கு 3, கஷ்டப்பட்டு மாவாட்டி தோசை சுடுற அம்மாவுக்கு 3, ஈசி சேர்ல படுத்து எழுந்திருக்கிற அப்பாவுக்கு 4, அண்ணனுக்கு 2, பாப்பாவுக்கு 1. அதுலயும் பாருங்க, ஆண்களுக்கெல்லாம் ஒரு தோசை கூட வச்சு அன்னைக்கு எழுதியிருந்தான் பாட்டு. ஆனால் இன்று தமிழக திராவிட மாடல் முதலமைச்சர் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் படிக்க வேண்டும், அதிக அரசு பணிகளிலே இருக்க வேண்டும் என்பதற்காக
புதுமை பெண் என்ற திட்டத்தை உருவாக்கி இன்னைக்கு 40% அதிக மாணவிகள் கல்லூரியில சேர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, 22 மேயர்கள், மாநகராட்சி மேயர்கள்